கோவை மக்கள் எல்லாருக்கும் வணக்கம்ங்க. என் பேரு டாக்டர் ஸ்ருதி நஞ்சுண்டப்பன். நான் ஒரு பெண்கள் புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணரா இருக்கேன். பிஎஸ்ஜி புற்றுநோய் மையம். நம்ம பிஎஸ்ஜி புற்றுநோய் மையத்துல கிட்டத்தட்ட 500 மேற்பட்ட குழந்தைங்களும் அடலசன்ஸ் அண்ட் டீனேஜர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது 15 வயசுல இருந்து 26 வயசுக்குள்ள இருக்கும் குழந்தைங்களுக்கும் நம்ம இந்த சக்சஸ்ஃபுல்லா இந்த வேக்சினேஷனை கொடுத்துருக்கோம். ரொம்ப கம்மியான சப்சிடைஸ்டு காஸ்ட்ல எங்களால் கொடுக்க முடிஞ்சுது. ஏன்னா எங்க மேனேஜ்மெண்ட்டும் சரி, தே ஆர் வெரி வெரி சப்போர்ட்டிவ். ஒரே ஒரு நோக்கம் தான் நாங்கள் எல்லாத்துக்கும், இன்னும் ஒரு 20 வருட காலத்தில் பெண்கள் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயினே ஒன்று இருக்கக்கூடாதுங்கிற ஒரே நோக்கத்தோட தான் இந்த வேக்சினேஷன் நம்ம கொடுத்துட்டு வரோம். கண்டிப்பா இந்த வேக்சினேஷன் உங்களுக்கு மிச்ச இடத்துல கிடைக்கிறத விட ரொம்ப கம்மியாக தான் உங்களுக்கு இங்கே கொடுக்கும்படியா அவங்க செய்திருக்காங்க. ஹெச்பிவி வைரஸ்ன்னு சொல்றோம் இல்லைங்களா, ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். இதுதான் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு காரணமா இருக்கக்கூடிய ஒரு வைரஸ். இது பெரும்பாலும் குழந்தைங்களுக்கு நம்ம இந்த வேக்சினேஷனை 9 வயசுல இருந்து 26 வயசு வரைக்கும் நம்ம கொடுக்குறோம். ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே இது நம்ம கொடுக்கணும். ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட 60 லட்சம் மேற்பட்ட குழந்தைங்களுக்கு இந்த ஹெச்பிவி வைரஸ் பாதிக்கப்படுது. எல்லாமே பெரும்பாலும் நம்ம இம்யூனிட்டியால கிளியர் ஆயிரும். ஆனா அந்த பர்சிஸ்டிங் இன்ஃபெக்ஷன் சொல்றோம் இல்லைங்களா, அது இருந்துகிட்டே இருக்கும் கர்ப்பப்பை வாயில, கிளியர் ஆகாத வைரஸ். இதுதான் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயா நம்மளுக்கு நாளைக்கு மாறக்கூடிய தன்மை உள்ளது. இதை தடுக்கிறதுக்கு மட்டுமே இந்த வேக்சினேஷன். எல்லாரும் உங்க குழந்தைங்களும் சரி, எல்லாரும் சரி இந்த வேக்சினேஷனை எடுத்துக்கணும், பயன்படணும். நன்றி, வணக்கம்.